Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பெண்கள் அலைக்கழிக்கப்பட்டதால் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். விருத்தாச்சலம், திட்டக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏழை எளிய பெண்கள் விடியா ஸ்டாலின் அரசு அறிவித்த மகளிர் உரிமை தொகைக்கான முகாம் நடைபெறுவதாக கூறியதால் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். அப்போது அதிகாரிகள் முகாம் இங்கு நடைபெறவில்லை என அலைக்கழித்ததால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக பெண்கள் குற்றம் சாட்டினர். இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு எழுதி கொடுத்தா வரல, திரும்ப சரின்ட்டு இப்போ 4ஆம் தேதி முகாம் சொன்னாங்கன்ட்டு அங்கே கங்கைகுண்டா பேரூராட்சியில் கேட்டதுக்கு அங்கே இல்லைம்மா தாலுகா ஆஃபீஸ் போனாங்க. தாலுகா ஆஃபீஸ் வந்து கேட்டோம்னா இந்த ஆஃபீஸுக்கு போனாங்க. இங்கே வந்தால் இன்னும் எங்களுக்கு ஆற்றவே வரல, ஒரு 11 மணிக்கு தான் துவைக்க வைக்கிறாருன்னு சொன்னாங்க. சரின்ட்டு வெயிட் பண்ணாலும் இன்னும் வரல, வருமோ வராதோ தெரியலன்னு சொல்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கடுக்காக்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் நியமனம் மற்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக் கோரி கிராம மக்கள் அரசு பேருந்தை வழிமறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் ஆசிரியர் பற்றாக்குறை, கழிப்பறை, சுற்றுச்சுவர், தரமான சாலை உள்ளிட்ட வசதிகள் குறைவால் மாணவர்களின் கல்வி கற்கும் திறன் பாதிக்கப்பட்டதாக பெற்றோர் புகார் தெரிவித்தனர். காலி பணியிடங்களை நிரப்புவதுடன் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக் கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் அதிருப்தி அடைந்த மக்கள் அரசு பேருந்தை வழிமறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை சீரழிந்து விட்டது என்பதற்கு மக்களின் போராட்டமே சாட்சி என மக்கள் விமர்சனம் செய்கின்றனர்.